எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் பேக்கை நம்ம செய்ய போகிறோம். அதாவது ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதுலேருந்து ஒரு டிரான்சிஷன் பேக்கை நம்ம செய்ய போகிறோம். டிரான்சிஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துடலாம். அதாவது 2 வீடியோ கிளிப் இருக்கும், ஒரு வீடியோ கிளிப் இருக்கும், இன்னொரு வீடியோ கிளிப் இருக்கும். இந்த ஃபஸ்ட் வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது, நடுவில் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வரணும். இந்த 2 வீடியோக்கு நடுவில் ஒரு எஃபெக்ட் வரணும்னா அதுதான் டிரான்சிஷன். அதை நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். ஜூம் ஆகி வர மாதிரி வைக்கலாம், ஃபேட் அவுட் ஆகுது, அப்படியே லைட்டாக அழிஞ்சு இன்னொன்று புதுசாக வர மாதிரி வைக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரியான நம்மளுக்கு டிரான்சிஷன் வைக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இதை வந்து நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மூலியமாக தான் செய்கிறோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மூலியமாக செஞ்சு உங்களுடைய மொபைல் எடிட்டரில் எப்படி இம்போர்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இல்லை என்கிட்ட லேப்டாப்போ பிசியோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ இல்லை அப்படின்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை பற்றி என்ன பண்ணணும் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுடைய லோகோவை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ரேர் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைலை ஒரு ஃபோல்டராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இப்போது அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்குல்ல அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எது ஓப்பன் பண்ணாலும் சரி, கடைசியாக இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்போசிஷன் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ண இடம்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா லோகோ ஹோல்டர்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ ஹோல்டர் கீழே வந்து அதுக்கான இடம் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்கான டைம்லைன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோவை வைக்கணும், சேனல் லோகோவை வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த இமேஜை காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை காப்பி பண்ணி கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போது இதை அந்த ஃப்ரேமுக்கு வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அங்கே கீழே, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா சுருங்கும், ரைட்டில் ட்ராக் பண்ணிங்கன்னா என்லார்ஜ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கரெக்டாக தகுந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அதே மாதிரி பழையபடி கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போது மெயின் காம்போசிஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஒரிஜினல் அவுட்புட் காட்டும். இப்போது இந்த இடத்துல எந்த லோ எண்ட் பிசின்றதுனால கொஞ்சம் காட்டுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காட்ட போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச இமேஜ் வந்து ஒரு 3D டிரான்சிஷனுக்குள்ளே வந்துருச்சு. இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸி தான். இதுக்கப்புறம் இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபைல் மேலே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அந்த பேரை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3D டிரான்சிஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போ வந்து கன்வெர்ட்டர்னு இருக்குது, அதே பேர் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போது அதே ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்து ஆட் டு மீடியா என்கோடர் கியூன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்ம 2 ரவுட் எடுத்துட்டோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து வீடியோவை எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஜூம் அந்த க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. நம்ம வீடியோவில் அந்த பிளாக் கலரை தூக்கணும் அப்படின்னா குரோம் கீ யூஸ் பண்ணி அந்த பிளாக் கலரை தூக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளாக் கலரு, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அந்த பிளாக் கலரை தூக்க போய் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அழிய வாய்ப்பு இருக்குது, அழிஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் குரோம் கீ கொடுத்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற பிளாக் மட்டும் இல்லாமல் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ எல்லாமே பிளாக்கை அதிகமாக கொண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல பிளாக் குரோம் கீயை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இதுக்கு நான் ஒரு வீடியோவை தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்போட மேட்ச் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்போ பாருங்கள். கைன் மாஸ்டரில் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதில் போய் மேட்ச் பண்ணுங்கள். இதுக்கான டெம்ப்ளேட்டையும் இதுக்கான வீடியோ கிளிப்பையும் நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். டெலகிராமில் நம்ம சேனல் இருக்குது, அதில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் போய் அந்த டெம்ப்ளேட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த வீடியோ கிளிப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பிளாக் கலரை மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்ட பின்னாடி நாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் எடுத்துக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருக்கிற வீடியோவை இதில் லேயரில் ஆட் பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணி லேயர் மீடியான்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவை இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி குரோம் கீ அப்ளை பண்ணிக்கலாம். குரோம் கீ கொடுத்து குரோம் கீ எனேபிள் பண்ணிடுங்க. கீ கலர்னு கீழே இருக்கும், இதை கிளிக் பண்ணி பிளாக் கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் வந்துருச்சு.
முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது திக் கலரில் தெரிய வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது திக்காக தெரியுது. இப்போ இது டிக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ முடிஞ்சு. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்லார்ஜ் பண்ணணும். ஸோ அதனால் இது போய் என்லார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கும்போது கீழே இருக்கிறது ஒரு மாதிரி ப்ளே ஆகும், மேலே இருக்கிறது ஒரு மாதிரி ப்ளே ஆகும், மேட்சே ஆகாது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி ஒரு செகண்ட் இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ தான் வேணும், இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்ட பின்னாடி இது வீடியோவில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த 2 கிளிப் வீடியோ. இதில் லேயர் கிளிக் பண்ணுங்கள், மீடியா சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி லேயராக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்ட பின்னாடி இதுக்கு குரோம் கீ அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா குரோம் கீ ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குரோம் கீ எனேபிள் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி கீ கலர் வந்து நான் லைட் ரெட் அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோம் கீ எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது. நீங்கள் இந்த குரோம் கீயில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த இதை மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது கொஞ்சம் மேலே இருக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. டிக் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வர வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி தெரியும், அது ரெக்கார்டர் ப்ராப்ளம், அவ்வளோதான். இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸே இல்லை, நான் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த 3D டிரான்சிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய், அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருங்க, அதில் போய் நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கான ரிப்ளையே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 3D டிரான்சிஷன் எஃபெக்ட் வேணும்னா சொல்லுங்கள், நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் செய்யலாம், நம்மளும் செஞ்சு கொடுப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் இருக்குது. இதோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணுன்னா போய் தாராளமாக பாருங்கள். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி மொபைல்லேருந்து பவர் பேங்க்குக்கு சார்ஜ் ஏறுமா அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகார்ட் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு வச்சேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களாக இருக்கும். குட் பை.